நிமித்தமாக அல்லாஹ் தஆலா நம்மை மூமினாக, முஹ்சினாக, முத்தகீனாக, முகர்ரபீனாக, வாசினாக அல்லாஹ் தஆலா மாக்க நாடி அல்லாஹ் நமக்கு செய்ய கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். செய்ய கொண்டு அல்லாஹ் அறிந்து அடைந்து இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய காலமெல்லாம் கல்வியில் அமைதி, சந்தோஷம், நிம்மதி தரும் எதுவும் கிடைக்காது. இனிமேல் நாம் என்ன செய்யணுங்க? அல்லாஹ் தஆலாவுடைய பேருபகாரத்தை வழங்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய ஹைர், எப்படி ஹைர் செய்கிறான்னு வழங்கணும். அதுபோல் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன நினைவு செஞ்சிருக்கான்னு வழங்கணும். அல்லாஹ்வை கொண்டு நாம் நம்மளை அடைந்த பாக்கியங்களை வழங்கணும். அல்லாஹ் மேல அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை கொண்டு வரணும். அவனை தவிர யாரும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது. அவன் கருணையாளவன், கிருபையாளன், உதவி செய்யக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன். அவனுடைய சிபத்துகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அவனுடைய உயிர்களை வழங்கணும். அதுக்கு பிற்பாடு தான் அல்லாஹ் தஆலா நமக்கு கல்வியில் அமைதியை கொடுப்பான். பல தடவை சொல்லப்பட்ட செய்திகள் தான். இதெல்லாம் திக்ர் மஜ்லிஸ் வேறு இருக்குது. சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ்வுடைய பேருபகாரம் எந்த அளவுக்கு நம்ம மேலே இருக்குங்கிறதுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறோம். முல்லா நஸ்ருதீனும் அவங்களுடைய ஒய்ஃபும் கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போகிறாங்க. ஒரு கப்பலில் பிரயாணம் செய்கிறாங்க. பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும்போது கல்லர் புயல் ஏற்பட்டு போச்சு. கப்பல் தாறுமாறாக ஆடுது. கப்பல் இந்த மக்கள் எல்லாமே அல்லாஹ் 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 எல்லாம் கத்துறாங்க, அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க, அல்லாஹ்ட்ட அழுகுறாங்க, எல்லாம் துடிக்கிறாங்க. ஆனால் முல்லா நஸ்ருதீன் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கார். கொஞ்சம் கேட்குறாங்க, என்னங்க எவ்வளோ மக்களும் துடிக்கிறாங்க, நீ பேசாம உட்காந்து இருக்கீங்களே, கொஞ்சம் கூட கல்வில பயம் வரலையா என்று கேட்குறார். அப்போ தன்னுடைய கையில் இருந்த கத்தியால் கொஞ்சம் களத்தில் வச்சு குத்தம் பாரு. அப்போ அந்த பொண்ணு சுற்றிக்கிட்டே சொல்லுது, ஏன் எனக்கு நீங்கள் குத்துடுவீங்களா நீங்கள் சொல்லுது. ஏன் நான் கத்தியால் குத்த போறேன்னா பயம் வரலையா உங்களுக்கு? எப்படி பயம் வரும்? எனக்கு பிரியமானவர், எனக்கு காதலர், என்னோட கணவர், எனக்கு எப்படி நீ தீங்கு செய்வீங்க இல்லை இந்த பொண்ணு சொல்லுது. அப்போ கேட்டு சொல்றாரு முல்லா நஸ்ருதீன், அல்லாஹ் கிருபையாளன், உதவி செய்யக்கூடியவன், அடியார்களுடைய குறைகளை கேட்கக்கூடியவன். அவனால் ஏற்பட்ட அந்த புயலையும் காத்தையும் கொண்டு அல்லாஹ் நம்மளை சோதிக்க மாட்டான், தண்டிக்க மாட்டான். அந்த அளவுக்கு கருணையாளன் அல்லாஹ். எந்த நினைப்பிலேயே நான் இருக்கிறேன், அதனால அதை பற்றி பயம் வரணும்னு சொன்னான். அல்லாஹ் தான் கிருபை செய்யக்கூடும் சொன்னாலும் பயம் எங்கே வரும்? அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமான்ல வலுவடையணும். அல்லாஹால உதவி செய்யக்கூடியவன், கிருபை செய்யக்கூடியவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், அருள் செய்யக்கூடியவன், ஆதரவு தரக்கூடியவன், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற அவனுடைய சிபத்துகளை நாம் முன்வைத்து நாம் அல்லாஹ் மேல் அதிகப்படியாக நம்பிக்கை வைக்கும்போது அவனுடைய பேருபகாரம் நமக்கு தெரியும். இதுதான் முதல் விஷயம். அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைங்க. ஈமான். ஈமானில் எவ்வளோ வகைகள் இருக்கு. போன வாரம் பேசிக்கிட்டு இருந்தோம். முதல்ல என்ன வேணுங்க? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைங்க. என்ன நம்பிக்கை வைக்கணும்? அடியார்கள் மேல் கிருபை செய்யக்கூடியவன், அடியாருக்கு உதவி செய்யக்கூடியவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்ற நம்பிக்கை மந்துவர். அந்த நம்பிக்கையை கொண்டுதான் மேற்கொண்டு நம்முடைய அல்லாஹ் பற்றி அறியக்கூடிய நியமித்தமான ஞானங்களை நாம் அழைச்சி ஆராய்ந்து அதை அறிந்து அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எல்லா மேலே நம்பிக்கை இல்லை, அவன் என்னை சோதிக்கிறான், எனக்கு அவன் கஷ்டம் கொடுக்குறான், அல்லாஹ் கண்ணு தெரியலையா, என்னதான் தெரிஞ்சா என்பதெல்லாம் புலம்போதையை கொண்டு மிந்தி நிற்கணும். புலம்போதையை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. புலம்புறதுனால அல்லாஹ் தஆலாவுடைய வருத்தம் தான் வரப்படும். அல்லாஹ் எதை பார்க்கலாம்? நம்ம கல்வை பார்க்கலாம், கல்வியில் வரக்கூடிய உணர்வுகளை பார்க்கலாம், உணர்ச்சிகளை பார்க்கலாம். அப்போ ஹைரான எண்ணங்கள் கல்தால சில வாழ்க்கையில பார்க்குறோம். அவங்க படாத சிரமமே கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? என்னை மாதிரி எந்த நபியும் அல்லாஹ் சோதிக்கலைன்னா, அவ்வளோ சோதித்தான் அல்லாஹ் தஆலா. சோதனை என்பதா நம்ம வழங்குறோம். சோதித்தான் அவர்கள் சோதனையாக வழங்கவே இல்லை. நாம் சோதிப்போம் என்று சொல்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க? நான் நல்லா சோதிக்கலை. நம்மளுடைய சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த அளவுக்கு அல்லாஹ் சோதித்தான் நபிமார்கள் என்று சொல்றாரு. அவங்க சோதனையாக வழங்கவே இல்லை. அவங்க என்ன வழங்கினாங்க?
அல்லாஹ்வுடைய பேருபாகத்தை வழங்கணும், அல்லாஹ்வுடைய கிருபையை வழங்கணும். அந்த மாதிரி நாமும் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தாலாவுடைய மேல் நம்பிக்கை வைத்து அவன் கிருபையாளன். நிறைய சரித்திர குறிப்புகள் எழுதுறாங்க மகான்கள்லாம். எந்த அளவுக்கு மகான்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதை பத்தி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது என்னங்க நம்ம வழங்க வேண்டியது இருக்கு? அல்லாஹ் தாலா தான் நமக்கு அனைத்தும் செய்கிறான். அவன் தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறான். அவன் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். அவன் தான் நமக்கு விசாலமான வாழ்க்கையை கொடுக்கிறான். அவன் தான் நமக்கு ரிசுக் கலக்குகிறான். அவன் தான் அனைத்துமாக இருக்கிறான் என்பதாக விளங்கி அவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் பெரிய பாக்கியம். முதல் பாடம் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை பல வகை இருக்கு, ஈமான்ல பல வகை இருக்கு நம்பிக்கை. அது எப்படி நம்பிக்கை வைக்கிறது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக வழங்கும் போது தெரியும். நாம் ஈமான் கொண்டோம். ஈமான் எங்க கொண்டோம்? 1000 முஸ்லீமா இருந்தாங்க, முஸ்லீமா பிறந்தோம், அவ்வளோதான் சரி. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி ஈமான் கொண்டோமா? இல்லை. இப்போ ஈமான்ல என்னன்னு வழங்கணும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வதை கொண்டு ஈமான் கொண்டோம் என்று சொல்கிறோம். நாம் ஈமான் கொள்ளவே இல்லை. ஏன்? பாரம்பரியமா முஸ்லீமா இருக்கிறோம், அவ்வளோதான் சரி. எவ்வளவு மக்கள் இது விளங்காம என்ன செய்யறாங்க? தான் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை சரி காணுகிறார்கள். எவ்வளவு மக்களை பார்த்துருக்குறோம். தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜகாத் கொடுக்குறேன், ஹஜ் செய்கிறேன், இதை கண்டு போதுமானதை ஆக்கிக் கொள்ளுக்காங்க. ஆனால் ஈமானுடைய பாடங்கள் வழங்கும் போது தான் தெரியும். ஈமானுடைய பாடங்கள் ஏன் வழங்கணும் கேட்டுக்கோன்னா, யாருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நேசம் அதிகமாகணுமோ, அல்லாஹ்வை கொண்டு நம்முடைய தேவைகளை நிறைவேறுவதை நாம் கண்ணால் பார்க்கணுமோ, உணரணுமோ, அல்லாஹ்வை கொண்டு நம்முடைய அனைத்து தேவைகளும் அல்லாஹ் தான் பூர்த்திக்கிறான் என்று விளங்கணுமோ, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று யாருக்கு ஆசை இருக்குதோ அவர்கள் தரிக்கத்தில் வந்தால் தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்குறான். என்ன கொடுத்துருக்குறான்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்கிற ஈமானை கொடுத்துருக்கான். அது எப்படி இருக்கிறான் என்பதை பற்றி வழங்கக்கூடிய பாடம் தான் ஈமானுடைய உயர்வுகள். அந்த ஈமானுடைய உயர்வுகள் நமக்கு அதிகமாகத்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கு. நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும்ல. ரெண்டு தரப்பு வந்தால் தானே நேசம் உயர்வானதா இருக்கும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நேசம் போதுமானதா இல்லாததுனால தான் அல்லாஹ் நம்மோடு இருக்கக்கூடிய உணர்வுகள் நமக்கு இன்னும் வருது. அந்த உணர்வுகள் நமக்கு வந்துச்சுன்னா அதை அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை அல்லாஹ் நமக்கு அருள் நாடித்தான் அல்லாஹ் நம்ம சேகை கொடுத்தான். சேகை கொண்டு வழங்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் மேலே எந்த விதமான அதிருப்தியும் வரக்கூடாது. அல்லாஹ் மேலே எந்த ஆட்சேபனையும் வரக்கூடாது. அல்லாஹ் எது செய்தாலும் ஹைர் செய்கிறான் என்பதாக விளங்கினார் ஈமான் கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கையே கராமத்தா போய். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு மாற்றமா என்ன ஆயிடும்? அல்லாஹ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மாற்றங்கள் ஏற்பட்டு போய். அப்போ விளங்கத்தான் ஈமான். விளக்கமில்லாத ஈமானுக்குள்ள எந்த பிரயோஜனம் இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டதை கொண்டு நான் முஸ்லீமா இருக்கேன், அவ்வளவுதான். முஸ்லீம்லேருந்து மோமினுக்கு போகணும், மூமின் போகணும், முத்தகின் போகணும், முகர்ரபின் போகணும். இதெல்லாம் நம்ம போகிறோம். நம்மளுடைய செயல்பாடுகள் ஈமானுடைய செயல்பாடுகளை கொண்டு அல்லாஹ் நம்மை நேசிக்கணும். அதுக்கு நாம் சதா பாடுபடணும். அல்லாஹ்வுக்கு பிரியமான அல்லாஹ் உகப்பான செயலை கொண்டு நாம் அல்லாஹ் இறங்கக்கூடிய வழிமுறைத்தான் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுப்பார்கள். அவருடைய வாழ்க்கை முறை பின்பற்றக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு அவனை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட பாக்கியம் அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் என்று நாம் அல்லாஹ் தஆலாவை ஞாபகம் செய்ய போகிறோம். அதை கொண்டு என்ன வழங்கணுங்க? சர்வகோடி தேவைகளையும் சர்வகோடி வஸ்துக்களும் இருந்து நம்ம தேவை புதுசுகளும் அல்லாஹ் தர யாரும் இல்லை என்ற விளக்கத்தோடு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய இருக்கிறவருடைய தேவையை கூட அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். எப்படி பூர்த்தி செய்யலாம் என்று நம்ம இல்மு இருக்கு. இல்முல் அடிப்படையில் எதை வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய தேவையை அவன் தான் பூர்த்தி செய்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய கலாம், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய கலாம் அவனுக்கு சொந்தம். அதை கேட்பதை கொண்டு நம்மளை கேள்வி அவனுக்கு சொந்தம். உணர்வதை கொண்டு அது அவனுக்கு சொந்தம். இருப்பதை கொண்டு அவனுக்கு சொந்தம். எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை என்று வழங்கின பிற்பாடு அனைத்தையுமே அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று நாம் விளங்கியபடி நான் உணரணும். அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அல்லாஹ் பக்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா இன்ஷா அல்லாஹ். கல்வியை விளங்கியவர்களாக உணர்வு ரீதியாக அவனை தவிர எனக்கு யாரும் இல்லை, அவனை தவிர வெற்றி கொடுக்கணும் யாரும் இல்லை, அவனை தவிர கல்வியில் அமைந்து கொடுக்கணும் யாரும் இல்லை, அவனை தவிர தேவையை பூசிக்கொள்ள யாரும் இல்லை,
நம்மளுடைய கலக்கங்களை, நம்மளுடைய கவலைகளை போக்கக்கூடிய அவனுக்கு யாரும் இல்லை. அமைதி கொடுக்கக்கூடிய அவனுக்கு யாரும் இல்லை. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அவனுக்கு யாரும் இல்லை. மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அவனுக்கு யாரும் இல்லை. எந்த நிலையிலே நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்பொழுது நம்ம கல்வியில் ஆணித்தரமாக அல்லாஹ் ரசூலுடைய அல்லாஹ்வுடைய ஈமான் நமக்கு தரிப்பால் ஆகுது. அதை செய்வதை கொண்டு தான் நமக்கு கல்வி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்வி தரிப்பால் ஆகுது. உதாரணத்துக்கு பாருங்க, திடீரென்று ஒரு ஈமானுடைய உயிர்கள் கிடைக்காது. அல்லாஹ் பற்றி வழங்கி அல்லாஹு தாலாவுடைய திக்ரு செய்து அல்லாஹ்வுடைய பேருபாகங்களை வழங்கி நன்றியுள்ள அடியானாக இருந்து சதா பயிற்சி செய்வதை கொண்டு தான் அந்த வெற்றி கிடைக்கும். எதுவுமே நினைத்தோடு நடக்காது. எதுவுமே உடனே இன்னைக்கு வழங்கி நாளைக்கு அமல் செஞ்சு அல்லாஹ் பெற்றுக்கொள்ள முடியாது. என்கிட்ட எந்த அளவுக்கு பக்குவம் பெறணுமோ அந்த அளவுக்கு பக்குவம் பெற்று தான் அல்லாஹ் தாலா நமக்கு அந்த ஈமானை கொடுப்பான். எப்படி பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குறோம், எலிமெண்ட்லேருந்து படிக்கிறாங்க, எடுத்தோடனே பிரைமரி கிளாஸில் போட முடியாது, செகண்டரி கிளாஸில் போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கல்வியில் எந்த அளவுக்கு அவர்கள் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிச்சு அவங்களுடைய பக்குவம் அடைந்த பிற்பாடு தான் அவங்களுடைய பாட போதனைகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நாம் எல்லாத்தாலும் அவனை அறிந்து அதை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை ஈமானை சரிப்படுத்தி வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா ஈமானை சரிப்படுத்துவான், ஈமானை உயர்வுபடுத்துவான். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானா இன்ஷா அல்லாஹ். கல்வியில் ஓர்மையை கொண்டு வாங்க. அல்லாஹ் தஆலா கல்வை பார்க்கலாம், கல்வியில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பார்க்கலாம், இந்த உணர்ச்சிகளை பார்க்கலாம். அந்த உணர்வோடு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். قال من حافظ الذكر لا إله إلا الله இல்லல்லான்னு சொல்லும்போது அல்லாஹ் தான் என்னோடு இருந்து இல்லல்லா என்ற கலாமை என்னுடைய ஸ்பீக்கர் மூலியமாக அல்லாஹ் வெளியாக்குகிறான் என்ற விளக்கத்தோடு சொல்லும். இல்லல்லா என்று தன்னை சொல்லுவாங்க மகான்கள். எப்படி செய்ய சொல்லாங்க? நான் சொல்லுகிறேன் இல்லல்லா, நான் சொல்றேன் இல்லல்லா என்று சொல்லாமல் அவன் என்னிலே இருந்து இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அவனுக்கு வேற யாரும் இல்லை என்ற உணர்வோடு செய்யும்படியா சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் இல்லல்லா சொல்லும்பொழுது அல்லாஹ் என்னோடு இருந்து அவனுடைய கலாமை வெளியாக்கி என்னுடைய சிப்பத்துகளுடைய அடிப்படையில் மயக்காக இருந்து இல்லல்லா என்று அவன் சொல்லுகிறான் என்ற உணர்வோடு சொல்லும். நான் சொல்றேங்கிறது மறந்துடணும், அவ்வளவுதான். அவன் என்னிலே அநாயகக், அவன் இருந்தும் இல்லதான்னு சொல்கிறான். இல்லல்லா அல்லாஹை அழைப்பதற்கும் அல்லாஹை நினைப்பதற்கும் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் எப்போது செய்ய முடியாது என்று சொன்னோம். இல்லல்லா என்று சொல்லி அவனை தரிப்படுத்தணும். மூன்றாவது அல்லாஹ் என்று அழைக்கும் போது நம்முடைய கோரிக்கைகள், நம்முடைய ஹாஜாத்துகளை அல்லாஹ்விடம் சமர்ப்பணம் செய்யுங்கள். என்ன உங்களுக்கு தேவையோ அதை அல்லாஹ்விடம் சொல்லுங்க, அல்லாஹ்விடம் கெஞ்சுங்க. நிச்சயமா அவனை தவிர யாரும் நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்பதாக விளங்கியிருந்தாலும் நம்முடைய கோரிக்கை அல்லாஹ் தஆலா அளவிலே உன்னதமான கோரிக்கையா இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பார்க்க போனாங்க. அப்போ ஒரு ஆற்று இடையன்னு சொல்லி விட்டலாம், மூசாவே ரொம்ப காலமாக நான் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்கேன் அல்லாஹ்ட்ட, நான் அல்லாஹ் தஆலா கபூல் செய், ஏன் கபூல் செய்யணும் கேட்டுவாங்கன்னு சொன்னேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, சுருக்கமான செய்தி, திரும்ப வந்தார். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி இந்த ஆற்று இடையன் ரொம்ப காலமாக துவா கேட்டு இருக்காராமே, அதை நீ கபூல் செய்யலையாமே கேட்டு வர சொன்னார். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவர் கோரிக்கை வைக்கிறாரு, ஆனா கோரிக்கையோட இஹ்லாஸ் இல்லை. அவளுடைய சிந்தனை பூராம ஆற்று மந்தையிலையும் ஆற்றுலையும் இருக்கு. கேட்கறது எல்லாமே நாவால கேட்கிறார், ஆனா கல்வில என்ன இருக்குங்க? ஆற்றுடைய மஹப்பத் இருக்கு. அதனால கபூல் செய்யணும்னு சொன்னான். அதே மாதிரி நம்மளுடைய கல்வில நோட்டமிட்டு பாருங்க, நம்ம அல்லாஹ்விடம் கேட்கிறோம், கல்வி எங்க இருக்கு? நம்ம கேட்கக்கூடிய வசதிகள் இருக்கா, இல்லை கேட்கக்கூடிய துவாவில் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. நாம் சாதாரணமாக கேட்குறோம், எங்கே போங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்தான் கொடுக்கல அப்படி கவலை இல்லை என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வலுக்கட்டாயமாக வைராக்கியமாக நிச்சயம் அல்லாஹ் கொடுப்பாங்கிற ஆதரவோடு கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வோம். ஆனால் அதுக்கு காலம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம். அந்த கால நிர்ணயம் நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஆதரவோடு அல்லாஹ்விடம் கேளுங்க. அல்லாஹ் அழைக்கும்போது உங்களை ஹலாலான தேவையை அல்லாஹ்விட முனாஜாத் செய்யுங்க, அல்லாஹ்விட சொல்லுங்க, அல்லாஹ்விட கெஞ்சுங்க. அதற்காக சொல்லுவாங்க, அழுகுங்க. அல்லாஹ்வை அழைக்கும் போது அழுகுங்க, அழுக முடியல அழுகிற மாதிரியாச்சும் இருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அல்லாஹ் அழைக்கும் போது அல்லாஹ்விடம் நம்மளுடைய முனாஜாத்துக்களை சொல்லுங்க, நம்மளுடைய கோரிக்கையை சொல்லுங்க.
உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பாங்கிற ஆதரவோட நீ சொல்லு. அல்லாஹு அல்லாஹ், யா ஹையு யா கையூ. கடைசி அருமனாட்சியை ஞாபகப்படுத்த போகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கிருபை உடையவர்களாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நம்ம மேல கிருபை உடையவர்களாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நம்ம மேல பாசமா இருக்கிறாங்க, பிரியமா இருக்கிறாங்க என்று அவருடைய வாழ்க்கையை பார்த்தா தெரியும். ரொம்ப அருமை சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, நான் இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் தான், நான் மறைந்தாலும் பிரயோஜனம் தான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்றதா, நீ இருந்தா எங்களுக்கு பிரயோஜனம் தெரியுது, நீ மறைஞ்சா எப்படி பிரயோஜனம் கேட்டான். அப்ப சல்லல்லாஹு சொல்லி காமிட்டாங்க, நீங்கள் இருந்தால், நான் இருந்தால் உங்களுக்காக துவா செஞ்சுட்டே இருப்பேன், நான் மறைந்த பிற்பாடு உங்களுக்காக துவா செய்கிறேன், நல்லது செஞ்சா அல்லாஹ்விட்ட நான் முனாஜாத் செய்கிறேன், நீங்க பாவம் செஞ்சா அல்லாஹ்விடம் உங்களுக்காக பாவம் மன்னிப்புகிறேன்னு சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்தாலும் என்ன செய்யறாங்க, நமக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நபியே முஹம்மதே, நீங்க இருக்கக்கூடிய காலமெல்லாம் உங்களுடைய உம்மத்துடைய அதாபு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ப நமக்கு ரசூல்லா இருக்கிறாங்க என்ற ஈமானோடு இருந்தால் நமக்கு அதாபு என்பதே கிடையாது. ரசூல்லா நம்மோடு தான் இருக்கிறார்கள், அந்த ஈமானுடைய பாடம் நமக்கு வழங்கணும். அந்த அடிப்படையில் அந்த உணர்வு எங்க யார சொல்லுங்க, கொடுங்க யார சொல்லுதா, நீங்க இருப்பதை உணர்த்திடுங்க யார சொல்லுதா, உங்களுடைய பாவங்களை மன்னித்திடுங்க யார சொல்லுதா என்று அவருடைய தர்பாரிலே நெருங்கியவர்களாக அவளை முறையிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான் என்ற ஆதரவோட 3 முறை ஸலவாத் ஓதிக்கங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وسلم. யா அல்லாஹ், கல்முனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கயிறை கேட்டார்களோ அனைத்து விதமான கயிறை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பாகையால, எந்த சதை விட்டார்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து விதமான சதகுகள் வெள்ளியங்களை பாதுகாப்பாகையால, யா அல்லாஹ், ஒன்று அறியவும் ஒன்று அலையவும் எங்களுக்கு துணியாவில் எதெல்லாம் இடையூறாக இருக்குதோ அனைத்து விதமான இடையூறுகளை நீக்கி யா அல்லாஹ் சதா உன்னை கொண்டு வாழக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவாகையால, யா அல்லாஹ், நாங்கள் அனைவரும் ஓதிய ஸலவாத்தினுடைய பரக்காத்துக் கொண்டு எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாகையால, நாங்கள் ஓதி ஸலவாத்தினுடைய பரக்காத்துக் கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு விசாலமான வாழ்க்கை கொடு யா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கை கொடு யா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கை கொடு யா அல்லாஹ். இந்த ஸலவாத்தினுடைய பரக்காத்துக் கொண்டு திக்ருடைய மஹ்ஃபிலுடைய பரக்காத்தைக் கொண்டு யா அல்லாஹ் நல்லவருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், தாய்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், உற்றார் உறவினர்கள் குடும்பத்தார்கள் ஊர்வாசிகள் உலக மக்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஸலவாத்துடைய பரக்காத்தை கொண்டு ஸலவாத்துடைய பரக்காத்தை எங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் கொடு யா அல்லாஹ். இந்த வழக்கத்தை கொண்டு எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் நின்று வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். மருத்துவமனை சிரமங்கள் துன்பங்களை விட்டு நிரந்தரமாக எங்கள் அனைவரையும் பாதுகாப்பா யா அல்லாஹ். ஸலவாத்தினுடைய பரக்காத்தை நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பா யா அல்லாஹ். வாழக்கூடிய காலமெல்லாம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பா யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஸலவாத்தினுடைய பரக்காத்தை கொண்டு யா அல்லாஹ் தாய்த்தினுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ஸலவாத்தினுடைய பரக்காத்தை கொண்டு யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ், ஸலவாத்தினுடைய பரக்காத்தை கொண்டு யா அல்லாஹ் இந்த திக்ர் மஹ்ஃபிலை புரிந்து கொள்வாக யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்வாக யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் புரிந்து கொள்வாக யா அல்லாஹ். மனைவி மக்களை கண்கள் குளிச்சாக்கி வைப்பாக யா அல்லாஹ். எங்கள் மனைவிக்கு பின்னால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை ஆக்கி அருள்வாக யா அல்லாஹ். கல்முனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கயிறை கேட்டார்களோ அனைத்து கயிறை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பாக யா அல்லாஹ். கல்முனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னை அவங்க அறிந்து எப்படி வழங்க சொன்னார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பாக யா அல்லாஹ். ஸலவாத்தினுடைய பரக்காத்தை கொண்டு யா அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ். குடும்பத்தில் பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ். மனைவி மக்களில் பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ். உங்கள் பிள்ளைகளில் பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், உங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ். உங்களுடைய வேலையிலே பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ். எங்களுடைய ஆயுளில் பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ். ஆரோக்கியத்தில் பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ், ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் களிமாய் வடிங்கிறதிலே வாழக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி விடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் ஈமானுடைய பாலங்களை அதிகமாக ஒன்று கொண்டு வாழக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி விடுவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுடைய மௌத்துடைய சமயத்தில் களிமாவை நசீபாக்குவாக யா அல்லாஹ். கபருடைய அதாபை விட்டு எங்களை நீக்குவாக யா அல்லாஹ். ஸலவாத்தினுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்கள் கபரை விசாலமாக்குவாக யா அல்லாஹ். கல்முனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை கொடுப்பாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ், வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாக யா அல்லாஹ்.
குடும்பத்தில் பறக்கச் செய்வாயாலா. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் அந்த வீட்டாருக்கு பறக்கச் செய்வாயாலா. வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய திக்ரை அதிகமாக்கி வைப்பாயாலா. அவர்கள் வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுப்பாயாலா. இருக்கிற எல்லா விதமான கவலைகளையும் வெற்றியங்களை நீக்கி யா அல்லாஹ் சதா சந்தோஷத்தில் வாழக்கூடிய ஆக்கிடுவாயாலா. இருளை வெற்றியை கொடுப்பாயாலா. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا مقلب القلوب ثبت قلوبنا அல்லா தீனிக்கு தாத்திக்கு இஸ்லாமிக்கு ஈமானுக்கு யா அல்லாஹ் பதில் சஹாபாக்களுக்கு எப்படி வெற்றி கொடுத்தாயோ அப்படி மக்களுக்கு வெற்றியை கொடுப்பா யா அல்லாஹ். யுத்த களத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் யா அல்லாஹ் உடைய குதிரத்தை கொள்ள யா அல்லாஹ் வெற்றியை கொடுப்பா யா அல்லாஹ். பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை கொடுப்பா யா அல்லாஹ். நாட்டுக்காக போராடக்கூடியவர்களுக்கு வெற்றியை கொடுப்பா யா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் தனி நாளை ஆக்கி வைப்பா யா அல்லாஹ். ஒன்னால முடியாது எதுவும் இல்லை யா அல்லாஹ். எப்படி மலாய்க்கமாக கொண்டு வெற்றியை கொடுத்தாயோ அப்படி அவர்களுக்கும் வெற்றியை கொடுப்பா யா அல்லாஹ். உலக மக்கள் அனைவருடைய துவாவை யா அல்லாஹ் கபூல் செய்வாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ் கல்பு உனக்கு வெளிச்சமா இருக்கு யா அல்லாஹ். கல்வியில் வரக்கூடிய ஊசலாட்டங்கள் விட்டு எங்களை பாதுகாப்பா யா அல்லாஹ். கல்வியில் இருக்கக்கூடிய கள்ளத்தன்மை விட்டு எங்களை பாதுகாப்பா யா அல்லாஹ். உங்களை பார்வையில் இருக்கக்கூடிய கள்ளத்தன்மை விட்டு எங்களை பாதுகாப்பா யா அல்லாஹ். பரிசுத்தமான கல்வியுள்ளாக எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவாக யா அல்லாஹ். உங்களை பார்வையிலே நூறை கொடுப்பாக யா அல்லாஹ். எண்ணத்திலே நூறை கொடுப்பாக யா அல்லாஹ். செயல்பாடுல நூறை கொடுப்பாக யா அல்லாஹ். அசது, பொறாமை, வஞ்சகம், சூது, குரோதம், விரோதம், தற்பெருமை, அனானியத், அனைத்து விதமான பாவங்களுடைய எங்களை பாதுகாப்பாயா அல்லாஹ். சைத்தான் நப்சுடைய தீங்களுடைய எங்களை பாதுகாப்பாயா அல்லாஹ். கேட்ட அனைத்து துவாயும் யா அல்லாஹ். அந்த ஸலாத்தினுடைய பரக்காத்து கொண்டு கபூல் செய்வாக யா அல்லாஹ். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்களாக துவா கபூல் செய்வாக யா அல்லாஹ். திக்ர் மஜ்லிஸ் பொருட்களாக துவா கபூல் செய்வாக யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். வஸல்லி யா ரப்பி அலா நபி சய்யிதினா முஹம்மதின் وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. சேர்த்ததே சிறு இதழ் கூட சுழ்க நிழல் தந்ததே. அந்த இன்பத்தின்மை மறந்து எங்களின் கல்வி மதனின் ஜோதி மையம் கொண்டதே. அந்த மலர் வாசம் தேடி வந்த எம்மையும் மலராக்கும் மதனின் பணி துவங்குதே. மலராக வந்தவரும் மதனியே, மலர் தாங்கும் கீழை கூட மதனியே. கீழை கொண்ட மரம் அதுவும் மதனியே. மரம் பிறந்த விதையும் எம் மதனியே. உமை விட்டு செல்ல வழியேதும் இல்லை, இல்லாதோர் இனமில்லையே. உயிர் கூட்டில் பார்த்தால் ஆட்சிதானே இவ்வுலகம் அதற்கு சாட்சிதானே. பகல் இரவாகும் கிருபையும் நீங்களே, மேகம் மழை தூறும் அருளும் நீங்களே. சுவாசம் இயங்கும் மகிமை கூட நீங்களே. நாங்கள் இருப்பதுங்களின் நம்பிக்கையே. காலங்கள் ஓடி வந்தாலும் உடல் கொண்ட இயக்கம் வெல்லும் ஆற்றல் தந்தீரே. மகராஜரே எங்கள் மதனியரே. சிறு திண்ணையில் அமர்ந்திருந்த போதிலும் உங்கள் குருநாதர் பாராழ்வார் மதனியே. அவர்கள் பூடல் கண்ணை விட்டு மறையலா, ஆனால் மதனின் இருப்பதென்றும் பைசிதான். என்ன அருள் தன்னை பெற்று விட்டோம் நாங்களும், இருந்த இடத்திலே ஹக்கை காணும் பாக்கியம் கண்கள் எம்மை தாழாட்டும் மதனீஷா கீர்த்தனம். மதினத்து மண்ணை தொட்ட
தொட்டதும் இல்லை நபிநாதர் தீண்டலை உணர்வதென்ன மக்கத்து காபா வளம் வந்ததில்லை ஹஜ்ஜை முடித்த பலன் அடைவதென்ன அந்த காபாவின் சர்க்காரை வலம் வரும் காட்சி கண்டாரே சீடர் தன் கனவிலே சர்க்கார் வீடெல்லாம் பொன்னாக மின்ன காட்சி கண்டாரே மறு சீடர் கனவிலே சொப்பனர் தீரும் பாடம் தொடர்ந்ததே உம்மாள் எங்கள் மனம் சோர்வடைய மறுத்ததே மதனிஷாவை விட்டால் வேறு எங்கிலும் வெற்றி இல்லை என்று உள்ளம் உணர்ந்ததே மதனிஷாவே நீர் பல்லாண்டு வாழணும் செல்வ செழிப்போடு நீடூழி வாழணும் உங்கள் திருமுகத்தை தினம் தினமும் பார்க்கணும் உங்கள் குரல் கேட்டு எம் செவிகள் குளிரனும் நீங்கள் அரும்பாடுபட்டு இந்த தீதையே தகுதியில்லாய எமக்கு பிச்சை போட்டீர் இதற்கு தகுதியான பிச்சைக்காரனாகவே என்னை ஆக்குங்கள் மதனிஷா ஃபைசியே இதற்கு தகுதியான பிச்சைக்காரனாகவே எம்மை ஆக்குங்கள் மதனிஷா ஃபைசியே. ரொம்ப சலாம் சக்கர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சர்க்கார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.